அண்ணாமலை சொல்ற மாதிரி இடுப்பு குடிக்கிறது இடுப்பு கிள்றதுன்னா அவரு மட்டும் தான் குடிக்காம இருப்பாரு. எல்லாருமே குடிக்கிறவன் தான், நான் கூட குடிக்கிறவன் தான். அவர் சொல்ற புதுசு வரக்கூடாது. அவர் எத்தனை வயசுல வந்தாரு? அவரு இப்பதானே வந்தாரு. எல்லாருக்குமே வந்து ஒரு அனுபவம் வந்து என்ன பண்றான்னு பாப்போம். ஒரு சான்ஸ் தானே. இப்போ அது அண்ணாமலை ரெண்டாயிரத்தி 26ல யாருன்னா சிஎம் வந்தவங்க நல்லா இருக்கும்? விஜய் சார் வந்து நல்லா இருக்கும். அவரு அவர்கிட்ட வந்து என்ன எதிர்பார்க்குறீங்க? ஆட்சிக்கு வந்தா என்ன மாற்றங்கள் ஏற்படும்? மக்களும் நல்லா செய்வாருன்னு நம்பிக்கை தான். மக்களும் நல்லா செஞ்சா போதும். இல்ல மக்கள் நல்லா செய்யணும்னு நினைக்கிறீங்க. ஆனா பிஜேபி அண்ணாமலை என்ன சொல்றாருன்னா, விஜய் ஒரு தற்கூரி, அரசியலே தெரியாது, சினிமா நடிக்க வந்திருக்காரு, இப்ப அரசியல் நடிக்க அவருக்கு வந்திருக்காரு. மட்டும் என்ன தெரியுமா? எல்லாம் அவருக்கு தெரியும் தான் இல்ல சொல்றாரு. அவருக்கு மட்டும் தெரியுமா? இப்போ சொன்னாரு 50 வயசுல என்ன வந்தவருக்கு ஏன் புதுசு வரக்கூடாது. அவரு எத்தனை வயசுல வந்தாரு? அவரு இப்பதானே வந்தாரு. எல்லாருக்குமே வந்து ஒரு அனுபவம் வந்து என்ன பண்றான்னு பாப்போம். ஒரு சான்ஸ் தானே. இப்போ அண்ணாமலை அதே போல வந்து இப்போ ரீசெண்டா ஒரு 2-3 நாளைக்கு வந்து அதே அண்ணாமலை தான் வந்து தளபதி வந்து பெண்களுடைய ஹீரோனி படத்துல நடிச்சுக்கிட்டு இடுப்பை கிள்ளிக்கிட்டு கேள்விப்பட்டிருக்கீங்க. ஆமா பார்த்து செய்தி பார்த்தோம். வீடியோ வைரலா போயிட்டு இருக்கு. ஆமா. அப்படின்ற போது தளபதி மேல வந்து ரொம்ப தாக்கி பேசியிருக்காரு. அதோடைய அது வந்து ஒரு வேலைங்க, சம்பளம் நடிச்சு தான் ஆகணும். அதுக்கு வேண்டிய வேலை இடுப்பு கிள்ள முடியுமா? எப்படி நான் சொல்ல முடியும்? அது சம்பளம் அவருக்கு சொல்ல டேரக்டர் சொல்ல நடிச்சு ஆகணும். ஆமாண்ணா. அதுக்கு தான் சம்பளம் வாங்குறாரு. அண்ணாமலை சொல்ற மாதிரி இடுப்பு குடிக்கிறது இடுப்பு கிள்றதுன்னா அவரு மட்டும் தான் குடிக்காம இருப்பாரு. எல்லாருமே குடிக்கிறவன் தான், நான் கூட குடிக்கிறவன் தான். அவர் சொல்றாருன்னா ஜூஸ் மாதிரி பேச கூடாதுல்ல. ஆமா.